வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். சார், நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவருடைய உரைக்கு அப்புறமா மோடி அவர்கள், அதாவது பிரதமர் எப்பவுமே பேசணும், அதுக்கப்புறம் தான் குடியரசுத் தலைவருக்கு வந்து நன்றி சொல்லக்கூடிய தீர்மானம் எடுப்பாங்க. ஆனா பிரதமர் மோடி பேசாமலே வந்து இப்போ நன்றி சொல்லக்கூடிய தீர்மானத்தை எடுத்திருக்காங்க. இது வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு அகேன்ஸ்ட் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா இந்த மாதிரி இது வரைக்கும் நடந்ததே இல்லை, இதான் முதல் முறை. இவங்க எப்பவுமே அகேன்ஸ்டா தான் நடக்கிறாங்க அப்படின்றதுக்கு இது மீண்டும் ஒரு உதாரணம். ஆனா ஏன் மோடி பேசல அப்படின்னு பார்த்தோம்னா, ராகுல் அவங்க வந்து பேசவில்லை, ராகுல் காந்தி பேசவில்லை, எதிர்கட்சியினர் பேசவில்லை அப்படின்ற ஒரு ரீசன். ஆக்சுவலி இவர் பேசவே கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்திருக்காரா, இல்லை இதையே தான் சாக்கு வச்சுட்டு அப்படியே தப்பிச்சுக்கலான்ற மாதிரியா இது? அதாவது குடியரசுத் தலைவருடைய உரையுடன் வந்து ஆண்டு முதல்ல நாடாளுமன்றம் தொடங்கும். இங்கே எப்படி கவர்னர் உரையுடன் தொடங்குதோ அது மாதிரி தான் அங்கே தொடங்கும். அப்போ குடியரசுத் தலைவர் இந்த ஆட்சி என்னென்னலாம் பண்ணியிருக்கு, கடந்த ஆண்டுகளில் பண்ணியிருக்கு, அடுத்த வரக்கூடிய ஆண்டுகளில் என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி தான் ஒரு விவாதம் இருக்கும். குடியரசுத் தலைவர் மீது உரை மீதான விவாதம் நடக்கும். அந்த விவாதத்தில் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாரும் உறுப்பினர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு வைப்பாங்க. அதற்கு பிறகு வந்து இறுதியாக பிரதமர் பேசுவார். பிரதமர் பேசியதுக்கு பிறகு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. இதுதான் வந்து ஒரு ப்ராசஸ் தான். இங்கே எப்படி கவர்னர் உரை மீது வந்து விவாதம் நடந்து அப்புறம் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றுவாங்களோ அதே மாதிரி தான் வந்து அங்கேயும் இதே தான் நடக்குது. இப்படியான ஒரு சூழலில் பாராளுமன்றத்தில் அந்த விவாத நிறைவில் வந்து பிரதமர் பேச வந்திருக்கிறார். வந்தபோது கடுமையான எதிர்க்கட்சிகளுடைய கூச்சல் குழப்பம் இதன் காரணமாக வந்து அவை நடவடிக்கை பாதிக்கப்பட்டு மோடி வந்து பேசாமலே போயிட்டார் அப்படிங்கிறது வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம். என்ன இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு விஷயம் யோசிக்கணும். நேற்றைக்கு காங்கிரஸ் எம்பிக்கள் 8 பேர் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னா, ராகுல் காந்தி ஒரு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விவகாரத்தை வந்து எடுத்து பேசுகிறார். பேசும்போது இந்தியாவினுடைய முன்னாள் இராணுவ தளபதி நரவணே அவர் எழுதக்கூடிய ஆட்டோபயோகிராஃபி புத்தகத்தினுடைய இன்னும் வெளியிடப்படாத புத்தகம் கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறார். அப்போது ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பாஜகவினர் ராகுல் காந்தியை பேச விடாமல் செய்தார்கள். ராகுல் காந்தி பேச வந்த விஷயம் என்ன அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ராகுல் காந்தி பேச வந்த விஷயம், இந்தியா இராணுவம் காவல் காத்து கொண்டிருக்கக்கூடிய சீன எல்லையில் சீனாவுடைய டாங்கிகள் வந்துகிட்டு இருக்கு, இராணுவ டாங்கி. அதாவது இடையில் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து 0 ஃபயர் ஜோன்னு சொல்லுவாங்க இல்லையா, யாரும் இருக்காத ஒரு பகுதி இருக்கும். இரு நாட்டுகளுக்கு எல்லை இருக்கும், நடுவில் ஒரு பகுதி இருக்கும். அதனால் கிராஸ் பண்ணி வரக்கூடாது. ஆனால் அந்த எல்லையை கடந்து அது பக்கத்தில் வந்துகிட்டு இருக்குதுன்னு இந்திய இராணுவம் வந்து தகவல் கொடுக்குது இராணுவ தலைமை தளபதிக்கு. அப்போ ஒரு நாட்டை நோக்கி யுத்த டாங்கிகள் வருது அப்படின்னா அப்போ வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒருத்தர் இராணுவ தளபதி கேட்குறாரு, நேரத்தையே பேசணும், நம்ம இராணுவ தளபதி கேட்குறார். அவர் இராணுவ தளபதி நான் பிரதமர்கிட்ட கேட்டு சொல்லின்றார். கடைசியில் வந்து எங்களுக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு, நீயே முடிவெடுத்துக்கோன்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை அவர் வந்து பதிவு வச்சுருக்கார். இதை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசணும். ஏன்னா நீங்கள் வந்து மோடியை பற்றி பில்டப் கொடுக்குறீங்கல்ல, மோடி வந்து அவர் பெரிய வீராதி வீரர் சூராதி சூரன்னு சொல்கிறீங்க இல்லையா, இதை பற்றி பேசணும் வா அப்படின்னு சொல்லி தான் ராகுல் காந்தி பிரச்சனையை கிளப்புனா வந்து நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா, சொன்னவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது, இந்திய இராணுவத்தினுடைய தளபதி. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு நடந்த சம்பவத்தை பதிய வைக்கிறார். அவர் வந்து இதுக்காக வழக்கு போட்டாலோ எது போட்டாலோ அதை சந்திக்க தயாராக இருக்க போய் தான் அப்படி ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அவருடைய இதில் வந்து பதிவுகள் இருக்கும். அவர் வந்து பதிவு பண்ணியிருப்பார், பேசியிருப்பார், இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சருக்கு பேசியிருப்பார். பாதுகாப்பு அமைச்சர் நான் மோடிகிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன், எனக்கு என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்கிறாரு. மோடியை கேட்டால் வந்து மோடி வந்து அவருக்கு என்ன தோணுதோ அதை செய்ய சொல்லுன்னு சொல்லிட்டு மோடி கட் பண்ணுறாருன்னா, அவருக்கு தோணிடுது சீனாவுடன் ஒரு போரை தொடங்கலாம்னு சொல்லி தொடங்கியிருந்தாங்கன்னா மோடி என்ன பண்ணியிருப்பார்? இப்போ இந்தியாவினுடைய பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்குது, இந்தியாவுடைய பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது. இந்தியா வந்து இன்றைக்கி வந்து ஒரு நாடு இன்னொரு நாடு மீது போர் தொடுப்பது என்பது இன்றைய வர்த்தக உலகத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் ஆஃப் தி ரேரஸ்ட் மொமெண்ட்டாக இருக்கும். இப்போ ரஷ்யா வந்து உக்ரைன் மீது போர் தொடுக்குதுன்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் வந்து கலாச்சார ரீதியாக பல்வேறு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது. உக்ரைனே வந்து தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் எப்பயுமே வச்சுக்கணும்னு விரும்பக்கூடிய இது வந்து வரலாற்று பூர்வமாகவே பல இடங்களில் நடந்திருக்கு. ரஷ்யாவிடமிருந்து விலகி செல்வது என்பது உக்ரைனுடைய மிக முக்கியமான ஒரு குறிக்கோளாகவே இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு கவனிக்கலாம். இப்படியான சூழலில் தான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த போர் நடந்துட்டு போகிற கவனிக்க முடியும். அது வந்து அவர்களுக்கான வரலாற்று ரீதியான பகையை வந்து தீர்த்துக்கிறாங்களே தவிர வர்த்தக ரீதியான பிரச்சனை கிடையாது. இப்போ சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் அப்படிங்கிறதுனா மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். இந்தியா வந்து பெரும்பாலான இறக்குமதி பொருட்களில் சீனாவை நம்பி இருக்குது. நம்ம வந்து சீனாவுக்கு பெருசாக ஒன்றும் ஏற்றுமதி பண்ணுறதில்லை. கச்சா பொருட்கள் வேணால் சில விஷயங்களை ஏற்றுமதி பண்ணலாமே தவிர உடைகளோ மற்ற விஷயங்களோ எதுவாக இருந்தாலுமே அங்கே தேவை கிடையாது. எல்லாமே அங்கே தேவைக்கு அதிகமாக உற்பத்தி ஆகுது. ஒரு ஃபோன் இங்கேருந்து ஒரு ஃபோனுக்கான கவர்லேருந்து எல்லாமே அங்கே தான் வருது. எல்லாமே அங்கேருந்து வரும்போது
அப்போ வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவோம்னு இருக்குது. இன்னொன்று ஒரு 2 அணு ஆயுத நாடுகள் மோதிக்கொண்டால் அது வந்து ஒரு உலகப் போருக்கு வழிவகுக்கும், உலகத்தினுடைய அழிவுக்கு கூட வழிவகுக்கும்னு சொல்ல முடியும். இப்படியான சூழலில் ஒரு இராணுவ தளபதி நீங்கள் முடிவெடுங்கன்னு ஒரு பிரதமர் சொல்கிறாருன்னா ஒரு பொறுப்பற்ற பிரதமராக இருக்கிறார் அப்படி தான் எடுக்க முடியும். அப்போ தான் வந்து எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எடுத்து பேசுகிறாரு. பேசினா அவர் வந்து பேச விட மாட்டாங்க. மீண்டும் மீண்டும் வந்து அவர் வந்து பிரச்சனை பண்ணி கெரவு பண்ணி எல்லாம் பண்ணி அவர் பேச விடாமல் நிப்பாட்டினாங்க இல்லையா? நிப்பாட்டிய காரணத்துக்காக தான் இப்போ வந்து இன்றைக்கி ரியாக்ஷன். இன்றைக்கி இப்போ உங்களுக்கு இது நடந்தால் எப்படி இருக்கும், நீங்கள் பதில் சொல்லுங்கள், அவரை தான் பேச விடல, நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்லும்போது தான் இவர் இப்போ தண்ணியை குடிச்சிட்டு கிளம்பிட்டார். கிளம்புனதுக்கப்புறம் வந்து ஒரு செய்தி என்ன பண்ணாலும் இங்கே இல்லை, அவர் மாநிலங்களவையில் பேசுகிறாரு, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸில் போய் அங்கே போய் பேச போகிறாரு, 5 மணிக்கு அதை பேசி அங்கே தான் வந்து இது பண்ணுறாங்க, குடியரசுத் தலைவருக்கான இப்போ உரைக்கான நன்றி தெரிவித்து அங்கேயும் பண்ணுவோம், அதை அங்கேயும் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் பரவுச்சு. அதாவது இந்த நிகழ்ச்சி இப்போ ஒளிபரப்பாகிட்டு இருக்கும்போது நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா மோடி வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது முன்கூட்டியே வந்து 2 அவையிலையும் முடிச்சு வச்சுட்டாங்க. ஆனால் பார்த்தா 5 மணிக்கு வந்து உட்காந்துட்டாரு, உட்காந்து பேசி ஒரு நீட்டி முழக்கிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே ஏன் வரலன்னு கேட்டால் ஓம் பிர்லா சொல்லியிருக்காரு, லேடிஸ் யாரோ மோடி மீது வன்முறை தூண்ட போவதாக செய்தி வந்தது, அதனால தான் வர வேணாம்னு சொல்லிட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னமோ நடக்குது. இப்போ அரசு பள்ளிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல கடந்த 5 வருடங்களை வந்து எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பள்ளிகள் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ தமிழ்நாடு மட்டும் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அரசு பள்ளிகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாயிருக்கிறதே வந்து பார்க்க முடியுது இந்த 4.5 ஆண்டு 5 ஆண்டுல. இது வந்து இந்த கல்விக்கு எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்றதும் நீங்க வந்து இந்த இந்தியா முழுக்க எடுத்துக்கிட்டாலுமே வந்து குறைஞ்சிருக்குதான். பாஜக ஆளும் மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தாலும் அரசு பள்ளிகள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குதான். தமிழ்நாட்டில தான் வந்து அதை இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத வந்து பார்க்க. ஜான் பிரிட்டாஸ் கேரளாவை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு தான் இது ஒன்றிய அரசு சொன்ன தகவல் தான். அதான் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் கடந்த 5 ஆண்டுகளில் 18,727 அரசு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் கடந்த 5 ஆண்டுகளில் 18,727 அரசு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. கல்வி புரட்சியில் தமிழ்நாடு. அதே நேரம் கல்வியில் தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் 37 அரசு பள்ளிகள் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளன. இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 19,000 அரசு பள்ளிகளும் மூடப்பட்டிருக்கு. 37 அரசு பள்ளிகள் புதுசாக தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்காங்க. இந்தியாவில் கடந்த 5 ஆண்டுகளில் 1170 தனியார் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. அதே நேரம் தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் 512 தனியார் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. அதாவது இந்தியாவில் 1170னா தமிழ்நாட்டில் 500 மூடியிருக்காங்க. இப்போ அரசு பள்ளிகள் 37 உயர்ந்திருக்கின்றன, தனியார் பள்ளிகள் 512 மூடப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் புதிதாக 7,767 தனியார் பள்ளிகள் தொடங்கப்பட்டுள்ளன. பீகாரில் 3,500 புதிய தனியார் பள்ளிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. அதாவது 19,000 பள்ளிகளை மூடியிருக்காங்க. 19,000 பள்ளிகள் மூடியிருக்காங்கன்னா 3 இடத்துல என்ன காரணம்? மக்கள் தொகை குறைஞ்சிருச்சா, மாணவர்கள் வந்து ட்ராப் அவுட் தான் அதிகம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான காரணம். 6,000 பள்ளிகளுக்கு மேலே வந்து உத்தரப்பிரதேசத்தில் மூடியிருக்காங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் 7,800 பள்ளிகள் வந்து புதிதாக தனியார் பள்ளிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. 5,000 பள்ளிகளுக்கு மேலே பீகாரில் மூடியிருக்காங்க. 3,500 அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. அதாவது இது வந்து ஒரு கம்பேரிட்டிவ்லி பாருங்கள், இந்தியா முழுவதும் தனியார் பள்ளிகளுடைய எண்ணிக்கை மூடப்பட்ட எண்ணிக்கை வந்து கடந்த 5 ஆண்டுகள் வந்து 1,170. ஆனால் இந்தியா முழுவதும் வந்து இதில் வந்து சரி பாதி தமிழ்நாட்டில். ஏன் வந்து தனியார் பள்ளிகள் தமிழ்நாட்டில் மூடுறாங்க? அரசு பள்ளிகளை நோக்கி மாணவர்கள் போகிறாங்க. அரசு பள்ளியில் இலவசமாக கல்வி கிடைக்குது, இலவச உணவு கிடைக்குது, காலை உணவு மாலை மதிய உணவு வரைக்கும் வந்து அரசு பள்ளியில் கிடைக்குங்கும்போது அரசு பள்ளியை நோக்கி மாணவர்கள் போகிறாங்கங்கிற காரணத்தினால தனியார் பள்ளிகள் நடத்த முடியாமல் லாப நோக்கத்தில் கல்வியை வணிகமாக செய்ய புறப்பட்ட தனியார் பள்ளிகள் அதை வந்து மூடிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறாங்கங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகள் 37 பள்ளிகள் அதிகரிச்சிருக்கின்றன. ஏற்கனவே வந்து ஆயிரக்கணக்கான பள்ளிகள் இருந்தாலும் புதிதாக வந்து 37 பள்ளிகள் வந்து அரசு அமைத்து இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். அப்போ கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்பது நம்ம வந்து டேட்டா நம்ம கேட்கல. தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக எம்பியோ தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் எம்பியோ கேட்கல. கேரளாவை சேர்ந்த எம்பி அவர் கேட்டிருக்காரு பிரிட்டாஸ். அதுக்கு வந்து ஒன்றிய அரசு கொடுத்த பதிலாம் வந்து இந்த பதில். இதில் வந்து தனியாக உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா 7,800 தனியார் பள்ளியில் தொடங்குறாங்கன்னா அப்போ அங்கே பள்ளியில் மூடுறாங்கன்னா அதாவது படிக்க முடியாத வறுமை கோடு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து பெரிய அளவில் வந்து மீண்டும் மீண்டும் வந்து அவங்களுடைய பின்தங்கிய வைக்கிறது, வளர விடாமல் செய்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பண்ணுறாங்க. இப்போ சென்னையில் வந்து
ஒரு மெரினா பீச்சில் சோன்பப்படி விற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச குழந்தைகள் கண்டுபிடிச்சி அவங்கள ஸ்கூலுக்கு போறியா அப்படின்னு சொல்லி அரசு நீங்கள் அனுப்பிக்கிட்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து எங்கேருந்து வராங்கங்கிறத பார்த்துக்குங்க, நிலைமை எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்குங்க. தமிழ்நாடு என்பது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, அதுவும் கடந்த 5 ஆண்டு தான் கணக்குது. 5 ஆண்டு இவ்வளோ சிறப்பாக வந்து இருக்குதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இங்கே. சார், இப்போ இந்த கேன்சரை கட்டுப்படுத்தணும் அப்படின்ட்டு பல விழிப்புணர்வுகள் வந்து கொடுக்கப்படுது. இங்கே தமிழ்நாட்டில் வந்து 16 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு வந்து இலவசமாக கர்ப்ப புற்றுநோய்க்கான அந்த கேன்சருக்கான தடுப்பூசியும் வந்து போடப்படுது. ஆனால் கேரளாவில் இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு சார். கேரளாவில் பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக கேரளா வந்து இருக்குது. இது எப்படி எதனால் மிஸ் ஆகுது? அங்கே விழிப்புணர்வு குறைவு அப்படின்னு எடுத்துக்கிறது. ஆனால் படிப்பில் வந்து மிக சிறந்த ஒரு மாநிலமாக அது இருந்து கல்வி அறிவில் ஒரு அடிப்படை கல்வியில் இருந்தாலும் வந்து அங்க இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இல்ல, அதாவது ஸ்கிரீனிங் அங்க அதிகமா நடக்குது, வேற ஒன்றும் இல்லை. நீங்க கண்டுபிடிப்பு தமிழ்நாட்டில் வந்து வழக்குகள் அதிகமாக பதிவு செய்யப்படுகிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு வந்து வழக்கு பதிவு செய்யப்படுறதுனா பெண்களுக்கு எதிரான குற்றங்களை உடனடியாக வழக்காக காவல்துறை உள்ளே வாங்குது. வெறும் பெட்டிஷன் வந்து சிஎஸ்ஆர் காப்பி கூட போடாமல் போமா பார்த்துக்கலாமான்னு விரட்டி விடாமல் அதை வந்து இப்போ ஒரு குடும்ப வன்முறையாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்களுக்கு எதனா குற்றமாக இருந்தாலும் சரி, காவல்துறை பதிவு செய்து அதை வந்து வழக்காக மாற்றி சம்மந்தப்பட்ட நபரை விசாரித்து அதை வந்து வழக்கு நீதிமன்றத்துக்கு அனுப்புது. இது ஒரு சிஸ்டம். ஸோ அதனால தான் நம்பர்ஸ் கூடுதுன்னு சொல்கிறாங்கல்ல, நம்பர்ஸ் கூடுவதற்கான காரணம் இங்கே பதிவு செய்யப்படுது. கட்ட பஞ்சாயத்து பண்ணப்படுறதில்ல. காவல் நிலையத்தில் கட்ட பஞ்சாயத்து செய்யப்பட்டு செட்டில்மெண்ட் செய்யப்பட்டுலாம் அனுப்பப்படுற வேலையை காவல் நிலையத்தில் செய்யப்படுற காரணத்தினால தான் இந்த நம்பர்ஸ் கூடுது. அதே மாதிரி தான் இந்த இதுவும் ஸ்க்ரீனிங் பண்ணுறது அதிகமாக இருக்க போய் தான் தென் மாநிலங்கள், குறிப்பாக தென் மாநிலங்கள் ஏன் கேன்சர் அதிகமாக இருக்கணும்? அப்போல்லாம் காரணம் கிடையாது. தென் மாநிலங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னா தென் மாநிலங்களில் ஸ்க்ரீனிங் அதிகமாக இருக்குது. அதில் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணக்கூடிய மாநிலங்களில் கேரளா எந்த அளவுக்கு ஸ்க்ரீனிங் பண்ணியதோ அதே அளவுக்கு தமிழ்நாடும் பண்ணுது. ஆனால் கேரளா நம்பர்ஸ் கூடுதலாக காட்டுது, கேரளாவில் தமிழ்நாடு காட்டுது. அதை விட வந்து தமிழ்நாட்டை விட கூடுதலாக வந்து அதிக நம்பர் இருக்குது. கேரளாவுக்கு அடுத்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா. இந்த மாதிரி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் 132 இடத்துல வந்து கர்நாடகா இருக்குது. தென் மாநிலங்கள் மட்டும்தான் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. இப்போ ஒன்றும் இப்போ ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அந்த இருக்கு இல்லையா, அந்த இதுக்கான இதை வந்து யார் பேசுனா தனிநபர் ஒரு இதாக கவன ஈர்ப்பு தீர்மானமாக பழனி எம்எல்ஏ திரு ஐபி செந்தில்குமார் அவர்கள் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அரசுக்கு கோரிக்கை வச்சார். இது வந்து ஏன்னா அவருடைய பொண்ணுக்கு வந்து அதை ஒரு மருத்துவர்கிட்ட போகிறாரு, போய் ஊசி போட்டால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்போ போடும்போது இந்த ஊசி எவ்வளோங்கிறாங்க, இந்த ஊசியினுடைய விலை பல 10,000 ரூபாய்க்கு மேலே வருது. அப்படிங்கும்போது இது ஏதாவது வாய்ப்பு இருக்காங்க. இப்போ வேறு சில நாடுகளில் இது பயிற்சியில் இருக்குது, ட்ரையலில் இருக்குது, பண்ணிகிட்டு இருக்காங்க, குழந்தைகளுக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்லி செய்தியை கேள்விப்படுறாரு. தானாக முடிவெடுத்து அவர் வந்து ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வர்றாரு. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேசுகிறாரு. அதை முதலமைச்சர் அன்றைக்கி அவையில் இருந்து குறிப்பெடுத்துக்கிட்ட காரணத்தினால அதை வந்து ஒரு திட்டமாக டிரைவாக மாற்றி இன்றைக்கி வந்து கொண்டு வர்றாரு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பார்த்து கவனமாக அவர் பேசுகிறாரு. அதன் காரணமாக இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பூரா ஒரு நன்மை நடக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு நன்மை நடக்குதுன்னா இதுதாங்க திமுக வந்து ஒரு தனிப்பட்ட விஷயங்களுக்காக யோசிக்கிறதே கிடையாது. ஒட்டுமொத்த தொலைநோக்கு விஷயங்கள் தான். அடுத்த வரக்கூடிய விஷயங்கள் நம்ம ஒரு செயல் செய்தால் அது என்றைக்குமே தடை இல்லாமல் நிற்கணும். மகளிர் விடியல் பயணம்னா இனிமேல் எப்பயுமே நகர பேருந்துகளில் அப்படி ஒரு ஆப்ஷனை நீங்கள் கட் பண்ணவே முடியாது. ஆனால் அதுவரை ஸ்டாலின் தான் ஆளுகிறார் என்று பொருள். அதுதான் ஒவ்வொரு தலைவரும். கலைஞர் இருக்கும் வரை பெண்களுக்கு சொத்து உரிமையை கொடுத்தார் இல்லையா, அதை நீங்கள் மறுக்கவே முடியாது, திரும்ப கட் பண்ண முடியாது. அது மின்சாரம், இலவச மின்சாரம் விவசாயத்துக்கு கொடுத்தாரு இல்லையா, அதை நீங்கள் நிப்பாட்டவே முடியாது. இதெல்லாம் இருக்கும் வரை அவர்கள் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் தான் பொருள். திமுக இப்படி தான் யோசிக்கும், இப்படி தான் செயல்படும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஸ்கிரீனிங் அதிகமாக இருக்குது. அதனால் தென் மாநிலங்கள் அதிகமாக காட்டுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனாலும் கூட தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் சிறப்பான மருத்துவ கட்டமைப்பு இருக்குங்கிறதுனால பயப்பட தேவையில்லை. இப்போ எய்ம்ஸ் பற்றி நம்ம அடிக்கடி பேசுகிறோம். ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கிட்ட ஆகியும் வந்து அதை ஒன்றும் பண்ணலை அப்படின்றதால தான் பேசுகிறோம். ஆனால் தமிழிசை அவங்களுக்கு வந்து ரொம்ப கோபம் வருது சார். எய்ம்ஸ் பற்றிலாம் யாரும் பேசாதீங்க அப்படின்றாங்க. கூடிய விரைவில் வந்து திறக்க போகிறோம் அப்படின்ட்டு வேற கேள்விப்பட்டிருக்கோம். அந்த எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழாவில் தமிழிசையினுடைய பேச்சு நீங்கள் பார்த்தது 2017 நினைக்கிறேன், 17 18 எப்போ பண்ணாங்கன்னே மறந்து போகிற அளவுக்கு எப்பயோ பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதில் வந்து தமிழிசை வந்து அவ்வளோ தூரம் முழங்கியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும்லாம் பேசுனாங்கல்ல, அங்கே தான். தமிழ்நாட்டில் தாமரை மலர்றதோ இல்லையோ, அங்கே எய்ம்ஸ் மலரவே இல்லைங்கிறது தான் உண்மை. இப்போ வந்து 28ஆம் தேதி திறப்புலான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, இந்த எலெக்ஷனுக்காவது வந்து வெளியில் போய் செங்கக்கல்லை பார்த்துடக்கூடாது, எங்கேயும் இவர் கிளம்பிட போகிறாரு, ஒரு டெப்டி சிஎம் வந்து கையில் செங்கக்கல்லோடு வந்துடுவாரோன்னு பயந்துக்கிட்டு
அவசர அவசரமாக என்ன பண்ணுறாங்க, ஒரே ஒரு பிளாக் மட்டும், அதாவது இவர் கேட்டார்ல சுமந்திராமே, ஒரு டாக்டர் ஒரு நர்ஸு ஒரு பேஷண்ட்டாவது வைக்கிறா, நான் வந்து சொல்லிக்கிறேன்னாங்கிற மாதிரி கேட்டார் இல்லையா, அதை வந்து இப்போ நிறைவேற்றுறாங்க. ஒரே ஒரு பிளாக் மட்டும் திறக்க போகிறதாக சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் வந்து பேசாதீங்க, நான் வந்து எய்ம்ஸை பற்றி கமெண்ட் போடுவதில் 8வது 9வது படித்தவர்கள் கமெண்ட் போடுறாங்கன்னு. எய்ம்ஸை பற்றி சொன்னால் எனக்கு ரொம்ப கெட்ட கோவங்கிறேன். நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், நான் டாக்டருக்கு படிச்சிருக்கேன், என்ன கமெண்ட் பண்ணுறவங்களாம் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படித்தவன் கமெண்ட் பண்ணிருக்கான்னு நான் சொல்லுவேன். எய்ம்ஸ்ன்றது உலக தரம் வாய்ந்த மருத்துவமனை. ஏன் உங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்கணும்னா டாக்டர் தான் கேள்வி கேட்கணுமா? என்னங்க இது ஓட்டு? அப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட மட்டும் ஓட்டு வாங்கிக்கிங்க, ஓட்டு மக்கள் போடணுமா? மக்கள் கேள்வி கேட்குறது வந்து 8வது 9வது படித்தவெல்லாம் வந்து கமெண்ட் போடுறான், 10வது படித்தவெல்லாம் கமெண்ட் போடுறான், அவங்களுக்குலாம் என்ன தெரியும் அப்படின்னா எய்ம்ஸ் தான் வந்து அது வந்து அவ்வளோ உலகத்தில் சிறந்த மருத்துவமனை அப்படிலாம் வந்து பேசுகிறாங்க. பார்த்தா உடனே வீடியோ வருது, டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ், அதாவது இந்தியாவிலே மிகப்பெரிய எய்ம்ஸில் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸில் வந்து முன்னாடி ரோட்டில் படுக்க போட்டிருக்காங்க அந்த பேஷண்ட்டை. நீ வந்து பேஷண்ட்டை வந்து ரோட்டில் நோயாளிகளை நீ வந்து நோயாளியை பார்க்க வந்தவங்க படுக்க போட்டால் பரவாயில்ல, நோயாளிகளை வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய அதாவது 5 டிகிரி 6 டிகிரி 3 டிகிரியில் டெம்பரேச்சர் இருந்த சூழலில் ரோட்டில் படுக்க போட்டிருந்தாங்க. இந்த காட்சியை வந்து உலகம் பார்த்தது. அப்போ டெல்லி எய்ம்ஸோட நிலைமை இப்படி இருக்கும்போது நீங்கள் எய்ம்ஸ் இப்போ பீகார் எய்ம்ஸை பற்றி பேசணும், ஒரே ஒரு நுழைவு வாயில் வச்சு விட்டு ஏன்னா கதவை திறந்தால் வெட்ட வெளியாக இருக்குங்கிற மாதிரி கதவை கட்டி விட்டாங்க. இப்போ மதுரையில் திறக்கட்டும், உள்ளே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு நம்ம பேசலாம். ஆனால் என்னென்னா எய்ம்ஸை விட சிறந்த மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் இருக்குதுங்கிறது தான். அது தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, இரண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஏன் தனியார் பள்ளிகளை மூடுறாங்க? இந்தியாவில் 1100 பள்ளி மூடிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் 550 பள்ளி மூடுறாங்களே, என்ன காரணம்? தமிழ்நாட்டில் மட்டும் 550 பள்ளியை மூடுறாங்கன்னா இதில் 2 ஈக்குவலாக இருக்குது. அரசு பள்ளியும் ஈக்குவலாக இருக்குது, தனியார் பள்ளி ஈக்குவலாக இருக்குதுன்னு மக்கள் நம்புகிறான், அதனால தான் அங்கே போய் சேர்றான். அது இதே மாதிரி தான் இங்கே இருக்கும். அதனால் வந்து இந்த எய்ம்ஸால் நமக்கு வந்து இது கிடையாது. ஆனால் இந்த எங்களுடைய வரிப்பணத்தால் நீங்கள் பல்வேறு மாநிலம் கட்டுறீங்க இல்லை, எங்களுக்கு ஒன்று கட்டி கொடுங்க அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வி. அதை இன்னும் செய்கிறாங்களான்னு பார்ப்போம். 28ஆம் தேதி மோடி திறக்கட்டும், உள்ளே போய் ஒரு ரீல்ஸ் போடலாம், எங்களை தாண்டிலாம் பெருசாக ஏதோ என்ன வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சார், ஹிந்தி திணிப்பு பற்றி நம்ம போன வாரம் கூட பேசியிருந்தோம். என்னன்னா இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் பார்க் ஸ்டேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் ஹிந்தியில் வந்து போட்டு மேலே தமிழும் கீழே வந்து இங்கிலீஷும் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ அதை பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேஷன்ஸ்லையுமே வந்து ஃபாலோ பண்ணாங்க. அதுதான் பராசக்தி எஃபெக்ட். இது வந்து ஒரு மேலேருந்து ஒரு ஜீவோ வந்திருக்கும், அல்லது வந்து ஒரு சொல்லியிருப்பாங்க, கூப்பிட்டு வாய்மொழி உத்தரவாக கூப்பிட்டு செய்யுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் இது ஜென்ரலாக யோசிக்கணுமா? இப்போ இந்திய வந்து தமிழ் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இடமா இருக்கணும், சரி தமிழை வந்து பிரதான மொழியாக வைக்கிறது தானே நியாயமாக இருக்கும். இங்கே தமிழ் ஓகே, பிற மாநிலம் இருக்கும்போது அங்கே அந்த மாதிரின்றது ஜென்ரலாகவே தெரிஞ்ச விஷயம் தானே சார். பொதுவாக யோசிச்சாலே அது அப்படி தானே வரும். அதான் திமுக மாணவர்கள் சில முடிவுகள் எடுப்பாங்க, அது தெரியும். ஏன்னா இதற்கு முன்பாக வந்து நீங்கள் வந்து மைல்கல்லாம் இப்போ தான் பாவம்னு விட்டுருக்காங்க. ஏன்னா இது வந்து இந்த மீண்டும் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் எதற்கு அது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா வராதா? எங்கே எது இருக்க வேண்டும்னு. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் நம்ம வந்து வரக்கூடிய மற்ற மாநிலத்துக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்துக்கும் சேர்ந்தவர்களுக்கும் ஒரே மொழியை வந்து அவங்க வைப்பாங்களாம். அதை வந்து நடுவில் தான் எழுதுவோம் அப்படின்னா அப்போ நீ என்ன பண்ணுற? புறம் தள்ளுற. இந்த பக்கம் ஆங்கிலத்தை புறம் தள்ளுற, தமிழை மேலே தள்ளி விட்டு நடுவில் வந்து நீ வந்து அதிகாரத்தை கைப்பற்ற மாதிரி உட்காரு. இது பராசக்தி படத்துக்கு பிறகு தான் இவனுக்கும் ஒருத்தருக்கு மண்டையில் உதிச்சிருக்கும், நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு. இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ ஏன் பண்ணணும்? இவ்வளோ நாள் இல்லை இப்போ திடீர்னு எதுக்காக அந்த மேலையும் கீழே அந்த வரிசை மாறுது? யாரும் நிம்மதியாக இருக்கவே கூடாது. ஒன்றும் இல்லைங்க, இது வந்து நமக்கு தேர்தல் நேரத்தில் எவனோ ஒரு முட்டாள் பண்ணியிருக்கான். இது மைலேஜ் திமுகவுக்கு. இதுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை திமுக அறிவிக்குது, அது இதுக்கு எதிரான ஒரு வேலையை வந்து திமுக மாணவரணி களத்தில் இறங்கி செயல்படுதுன்னா திமுகவுக்கு மைலேஜ், மக்கள் ஆதரவு கிடைக்கும். பொள்ளாச்சியில் வந்து அன்னைக்கு சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை ஒரு ஆவணப்படுத்தி வச்சிருக்கு ஒரு சினிமா. அதாவது கும்பலாக போட்டு எரித்ததை கிட்டத்தட்ட ஒரு இனப்படுகொலை ரேஞ்சுக்கு பண்ணியிருக்காங்க அவங்க. அதை வந்து இன்றைக்கி ஒரு சினிமா ஆவணப்படுத்தியிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது மக்கள் மத்தியில் வந்து இது பழைய நினைப்புகள், தங்களுடைய தாத்தன்களும் அப்பன்களும் போராடிய கதைகள் வந்து கேட்ட ஒரு தமிழ் சமூகம் இன்றைக்கி வந்து உருவாகி நிற்கும் போது இப்போ வந்து மீண்டும் வந்து இந்தியை இந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வந்து வைக்கக்கூடிய இந்த சில்மிச வேலைகள் இருக்குல்ல, நாங்கள் பண்ணலை, போர்ட் அவுட் எடுக்கலை அப்படின்னா, அதாவது பிரதானமாக யார் வரா? இப்போ தமிழ்நாட்டு பக்கத்து மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் வருவாங்க. ஒரு 3 மொழியில் அந்த ஹிந்தி உனக்கு எங்கே இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை? பிரதானமாக இருக்க வேண்டியது இந்த மாநிலத்தில் தமிழ் தானே ஆட்சி மொழி. அப்போ நீ இந்த சேட்டை பண்ணேன்னா அப்போ நீங்கள் வந்து வழக்கமாக தமிழர்களுக்கு ஒரு வழி உண்டு, அந்த வழி என்னன்னு தெரியும் அவங்களுக்கு. அதனால் வந்து அந்த வழிமுறையை கையில் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.
சார் அந்தந்த மாநிலத்து முதலமைச்சர்களே வந்து பல்கலைக்கழகத்தில் வேந்தரா வந்து தொடரலாம், துணை வேந்தர்கள் வந்து நியமிக்கலாம் அப்படின்றது இருக்கு. ஆனால் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்ச்சையாகவே இருக்கும். அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலுமே வந்து நடந்தது. பட் இருக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும் பொழுது அதுக்கு எதிராக வந்து வழக்கெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து உச்சநீதிமன்றம் அந்த தடையை வந்து எடுத்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம முதலமைச்சரே வேந்தரா தொடரலாமா, துணை வேந்தர்களை நியமிக்கிறது இருக்குமா, இல்லை அது எப்படி இருக்கு? மசோதா ஒப்புதல் பண்ணணும்ல. அதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா, மாநிலத்தினுடைய முதலமைச்சரே பல்கலைக்கழகங்களின் வேந்தராக இருக்கலாம்ங்கிற ஒரு சட்ட மசோதாவை தாக்கல் செய்து அதை ஒப்புதல் பெற்றது மோடி. முதலாக இந்தியாவில் மோடி வந்து குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவர் வந்து இந்த மசோதாவை கொண்டு வந்து ஏற்கப்பட்டு அனுப்பப்பட்டு உடனடியாக வாஜ்பாய் காலத்தில் ஒப்புதல் பெறப்பட்டு அவர் பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராகவும் பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய பொறுப்புமே அவருக்குமே இருக்கக்கூடியதாக மாற்றிக்கொண்டவர் மோடி. அந்த மோடி இன்னைக்கு பிரதமராக இருக்கிறார். அவரால் நியமிக்கப்பட்டவர், அவங்களுடைய பார்ட்டியால் நியமிக்கப்பட்டவர் தான் வந்து ஆளுநராக இருக்கிறார். இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து துணைவேந்தர்களை நியமிப்பதில் தாமதப்படுத்துவது, தேவையற்ற துணைவேந்தர்களை அரசியல் மயப்படுத்தப்பட்ட துணைவேந்தர்களை நியமிப்பது போன்ற விஷயங்கள் ஈடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரமும் வேந்தராக நீடிக்கக்கூடிய அதிகாரமும் சொல்லி தான் அந்த சட்ட மசோதா கொண்டு வந்தோம். உடனடியாக வந்து ஆளுநர் தரப்புலேருந்து அதை நிறுத்தி வச்சு இது பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அதுக்கு எதிராக ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கை வந்து அவசரமாக வந்து கோடைக்கால நீதிமன்றத்தை நிர்வகித்து வந்த 2 நீதிபதிகள் வந்து விசாரித்து தீர்ப்பு வழங்கினாங்க. தீர்ப்பு வழங்கியதுக்கு பிறகு அந்த அது வந்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு போனது. இப்போ தலைமை நீதிபதி அமர்வில் வந்து நேற்றைக்கு விசாரிக்கப்பட்டு அந்த உத்தரவை ரத்து பண்ணிட்டாங்க. ரத்து பண்ணிட்டு இந்த வழக்கை மீண்டும் விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கை மீண்டும் விசாரிக்கட்டும். ஆனால் இதற்கு முன்பாக தடை போடப்பட்ட வழக்கு என்பது ரத்து செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு செய்தி. இதில் வந்து குறிப்பாக பார்த்தோம்னா சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு வந்து இன்னும் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஆயுஷுக்கு வந்து கடந்த ஆண்டு 3800 கோடி ரூபா கொடுத்தா இந்த ஆண்டு 4040 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ஆயுர்வேதத்துக்கு சம்மந்தப்பட்ட பல்கலைக்கழகங்களுக்கு, ஆயுர்வேத சம்மந்தப்பட்ட ஆயுஷ் துறைக்கு இதுக்கெல்லாம் வந்து மக்கள் பணத்தை எடுத்து இவ்வளோ தூரம் செலவு பண்ணுறாங்கல்ல. தமிழ் மக்கள் கேரள மக்கள் இவங்களுடைய அடிப்படை மருத்துவ முறை வந்து சித்த மருத்துவ முறை. குறிப்பாக தமிழர்களுடைய சித்தர்கள்னாலே தமிழர் தான். சித்த மருத்துவம் என்பது தமிழில் இருக்கக்கூடிய மருத்துவ முறை. அந்த மருத்துவ முறைக்கான ஒரு பல்கலைக்கழகத்துக்கு நம்ம கேட்டிருக்கோம். அதெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் வந்து அனுமதி அளிக்க மாட்டாங்க. இப்படி தான் வந்து எல்லா வகையிலும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. இந்த வஞ்சிக்கப்படக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து ஒற்றை மனிதனாக நம்மளுடைய முதலமைச்சர் போராடி கொண்டிருக்கிறார், இந்திய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும். இன்றைக்கி மோடியினுடைய கையில் இருக்கக்கூடிய இந்திய அரசுக்கு எதிராக, ஒன்றிய அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் வந்து வஞ்சிக்கிறார்கள் என்பதை எதிர்த்து அவர் போராடிட்டு இருக்காரு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.